ஹலோ எவ்ரிவான், நேற்று நைட்டு வந்து சிச்சம் பிரிட்ஜ்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம வர்றக்கே வந்து ஒரு 8 o'clock பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இருட்டுனால ஸோ டென்ட் நம்ம போடலைங்க. நேற்று ரூம் எடுத்துட்டோம். ஸோ ரூம் இதுதான் ரூமோட வியூ. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்தோம்னா கண்டிப்பாக இங்கே டென்ட் அடிச்சிருக்கலாம். பட் நமக்கு வந்து டைம் எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நம்ம வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் மணாலி ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேங்க. மணாலி ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு 2 பாசஸ் இருக்குது. நமக்கு வந்து குன்சும் பாஸ் ஒன்று இருக்குது. ஸோ போகிற வழியில் அப்புறம் வந்து ரோத்தங் பாஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஹை பாசஸ் தான். ஸோ நம்ம வந்து ஸ்னோ பார்க்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock சம்திங் ஆயிடுச்சு. அவனை கவர் பண்ணு. ஸோ ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். டுடே வேற லெவல். இன்னைக்கு 9:30 ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம். பெட்ரோல் கேனெலாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து குன்சும் பாஸ் வந்து அட்டன் பண்ணுறோம். ரோத்தங் பாஸ் அட்டன் பண்ணுறோம். அட்டல் டனலும் இன்றைக்கி அட்டன் பண்ணுறோம். ஸோ ரைடிங் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு எல்லாமே ஓகே தான். எல்லாமே கொஞ்சம் தார் ரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ரைடை ஃபன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நாள் இருந்தது எல்லாமே செம ஹாப்பியோட சூப்பராக போச்சுங்க. பட் இங்கே நடந்ததில் வந்து ஒரு கடுப்பான விஷயங்கள் என்னென்னா, டெல்லியில் வந்து எங்களுக்கு பிடிச்சி ஃபைன் போட்டாங்க அங்கே. அப்புறம் ஒரு டாக்ஸிக்காரனுக்கு 400 ரூபா வந்து தேவையில்லாமல் கொடுத்தோம். அது ரூட்டு மாறிடுச்சு. ஸோ மேப்பில் வந்து ரூட்டு தப்பாக கட்டினால அது ஒன்று. மற்றபடி வேறு எதுவும் நடக்கல. என்னோடய ஏர்பாட்ஸில் வந்து லெஃப்ட் சைடு ஏர்பாட்ஸை காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுதாங்க நடந்தது. அப்புறம் நண்பன் ஒருத்தர் தான், அவனுக்கு வயிற்ற கலக்கிட்டே இருந்து வர்றதுலேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து ரூம் எடுத்தனால, நேற்று நைட் ரூம் எடுத்தனால பைப்பில் ஃப்ரீ ஆகிட்டான் போல். ஓகே போகலாம். ஆனால் ரோடு வேறு லெவலுங்க. நேற்று ஃபுல்லாகவே செம்ம ஆஃப் ரோடு. ஸோ நம்ம வந்து சங்கம் வந்து ஸ்பிட்டி ரீச் ஆகிற வர ஆஃப் ரோடு. அதுக்கப்புறமா ஆஃப் ரோடு நம்ம வந்து இந்த ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தது, அப்புறம் வந்து ஹையஸ்ட் வில்லேஜ் பார்த்தது. ஸோ எல்லாமே ஆஃப் ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் 130 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு 3 hours தான் காட்டுது. ஸோ ரோடு நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆமாம். வேறு லெவல் ஆஃப் ரோடுங்க. நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அல்டிமேட் ஆஃப் ரோடு இது. டேய் சகோ இறங்கிரு. ஸோ நம்ம வந்து குன்சும்லா பாஸ் ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறீங்க. ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். டேய் சகோ அவனை பிடி. அவனு சகோ டே வண்டியை பிடிங்கடா. ஏய் சகோ அவனை பிடிச்சி ஏத்து. இருடா டே வரண்டா இருடா. ஏய் இதுதான் ரூட்டா? இரு என்னாச்சுடா? ஓகே தானடா? ஏன் லடாக்ல நமக்கு இவ்வளோ அட்வென்ச்சர் வருமானு தெரியல. பட் ஸ்பிட்டி வந்து அட்வென்ச்சர் கொஞ்சம் மோஸ்ட் ஃபேவரட் நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து சிங்கம்லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ சிங்கம் வர ரூட்டு வேறு லெவல். நம்ம சிங்கம்லேருந்து ஆரம்பிச்சது ஆஃப் ரோடு மட்டும் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மணாலிக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது.
லே மணாலி ஹைவே ஆக்சுவலாக இது. இந்த ரூட் வந்து லேவும் போகும்னு நினைக்கிறேன். போகும், ஆமாம், கைலாங் வழியாக லே போகும். பின்னாடி வரணுமே என்ன? ஓ, அவங்க கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் போக முடியும். கிட்டத்தட்ட நேற்றும் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் ரைடு தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் நல்லா தான் இருக்குது. நம்மக்கிட்ட தரமான பைக் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் மட்டும் அடி வாங்குது. ஸோ வண்டியோட ப்ராப்ளமா இல்லை ஓவர் வெயிட் நம்ம லக்கேஜை தூக்குனால அதோட ப்ராப்ளமா என்னென்னு தெரியல. ஸோ நம்ம வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் வண்டி சர்வீஸ் விடும் போது என்னென்னு தெரியும். பட் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி ரைட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து வரணுங்கிறது ரொம்ப ஒரு ட்ரீமாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் எல்லாத்துக்குமே வரலான்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும்னு நம்ம வந்து முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணோன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ரோடு தான். பட் நம்ம கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த இயர் இல்லைனா கண்டிப்பாக டைம் நமக்கு கிடைக்கும். அந்த டைமில் திரும்பவும் நம்ம வந்து அன்லே போகிறோம், உம்லிங்லா பாஸ். இப்போ வந்து மோட்டர்புல் ஹையஸ்ட்டு வந்து அதுதான், அங்கே ஒரு ரைடு. ஸோ அதோட நம்ம லடாக்கும் ஒரு திரும்ப வகைன்னு ஒரு ட்ரிப் அடிக்கிறோம். வேறு லெவல் பண்ணுறோங்க. ஸோ இந்த டைம் 360 கேமரா இருக்குது, 4K கேமரா இருக்குது. ஸோ நம்ம தரமான ஆஃப் ரோட் பைக் இருக்குது. இந்த டைம் மிஸ் ஆனது ஒன்றே தான், நம்மக்கிட்ட ட்ரோன் மட்டும் இல்லை. ஸோ ட்ரோன் இருந்ததுன்னா நாங்கள் போட்டிருந்த அந்த டென்ட்டோட பிளேஸ் எல்லாம் வந்து சூப்பராக வியூ பண்ணியிருக்கலாம். செம்ம லொக்கேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்பிட்டி இந்த ஹிமாச்சலுக்கு வரும்போது நம்ம ட்ரோனோட வருவோம். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டே வியூ எல்லாமே வேறு லெவலில் வியூ பண்ணலாம். இங்கே எப்போ ஒர்க் முடியும்னு தெரியலையே. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரக் ஃபுல்லாக வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். ரூம்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் ஆஃப் ரோடில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு இன்னும் ரோதங் பாஸ் ஒரு 100 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அங்கே கேம்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா ரீச் பண்ணிடலாம். ஆனால் செம பசி. முடிஞ்ச அளவுக்கு போகிற வழியில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போனோங்க. சரியான பசி. நம்ம ஒரு 9:30க்கு என்னமோ கிளம்பணும். ஸோ 30 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. ரோடு ஃபுல்லாகவே ஆவரேஜ் இதே கண்டிஷனில் தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ தூரம் இதே கண்டிஷன் இருக்குன்னு தெரில. ஆனால் நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக காமிச்ச மாதிரி இருந்தது. பட் இன்னும் 2 hours 15 minutes தான் வந்து 100 கிலோமீட்டரே காட்டுது. ஸோ ஆவரேஜாக ஓரளவுக்கு ஸ்பீடில் போகிற மாதிரி தான் இருக்கும். சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த 2 சின்ன ரூட் தெரியுது பாருங்கள், இதில் தான் ஆக்சுவலாக போய் ஆகணும். ஏன்னா இதில் பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு போயிட்டோம் அப்படின்னாலே பயங்கரமாக ஸ்லிப் ஆகுதுங்க. ஸோ இதில் தான் போகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அதுவும் ஆப்போசிட்லேருந்து ஏதோ வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ரைட் அப்படி லெஃப்ட்டு ஏதாவது ஏறும் அப்படின்னா பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 ஃபீட்டுக்கு மேலே வந்திருப்போம். நம்ம நமக்கு லக் இருந்ததுன்னா ஸ்னோஃபால் கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா ஸ்னோவை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் கேமிங்லாம் விளையாண்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ ரைடர்ஸ்லாம் வராங்க. டேய், திஸ் ரூட் காசான்னு சொல்லு ஸ்பிட்டி.
நான் கூட ஸ்பிட்டி நல்ல ரோடாக இருக்கும் போல் இருக்குது, சிறப்பாக நம்ம மணாலி வேறு ரீச் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, ஸோ நடக்கிறது ஒன்று. ஸோ ஸ்பிட்டி வந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு, வேறு லெவல் ரைடுங்க அது. எதிரா ரூட்டு குன்சும், நமக்கு இது வேறு இல்லையா ரூட்டு. இப்போது இது வந்து குன்சும் 2.5 கிலோமீட்டரா, மேலே போகலாமா? இதுதான் நினைக்கிறேன். நம்ம குன்சும் பாஸ் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இதுதான் அதோட வியூ. இது எவ்வளோ ஃபீட் மேலே இருக்குன்னு தெரியல, ஸோ பார்ப்போம். ஆனால் சில்னஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஓ, ஸோ குன்சும் பாஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஜூன் இந்த மாதிரி டைமில் வரனால தான் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வின்டர் டைமில் வந்துட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க, பயங்கர ஸ்னோவாக இருக்கும். ஆக்சுவலாக புத்தா டெம்பிள் இருக்கு, வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு சுற்றி அடிச்சிட்டாங்களா கேளு. இல்லைண்ணா, புத்தா டெம்பிள் குன்சும் பாஸ் வந்தால் இந்த டெம்பிளை சுற்றணுமாமா, அதனால தான் சுற்றிட்டு வர்றோம். வா வா. குன்சும் பாஸ் பெருசாக இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரோத்தங் பாஸ். ரோத்தங் பாஸில் கேமு, அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோத்தங் பாஸ் போவோம். இது எவ்வளோ ஃபீட்டில் இருக்குன்னு ஒன்றும் தெரியலையே. இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா எப்படி பார்க்குறது? என்ன பண்ணுற, சுற்றி வரேன் இல்லை போட்டுடலாமா? நான் இல்லை ஏறுறேன். ஸோ இது ஏறுவோம், ஆனால் அந்த வண்டியில் அவ்வளோ ஆர்பிஎம் கிடையாது. ஸோ இதனால பிரச்சனை இல்லை. பைசல் இதில் வரானா அதில் வரானா? இதில் தான் வரானா? என்ன ஆக்சுவலாக அதுதானே மெயின் ரூட்டு, இது ஷார்ட் கட்ரா. ஸோ வாட்டர் கிராசிங்லேயே தான் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் ஆச்சு. இதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணுறதுடா? இப்படியா? ஸோ ஒரு ரோடு ஒரு ரூட்டுமே வேறு லெவல். ஸோ அட்வென்ச்சர் லைக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியுங்க. சில பேர்லாம் இதில் ஓட்டுறக்கே பயப்படுவாங்க, அவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டங்கள் நிறைந்தது தான் அட்வென்ச்சர். ஸோ அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் பாருங்க, அது அல்டிமேட். இப்போ நம்ம பாருங்க, எங்கடா ரூட்டே காணோம், தண்ணியிலே தான் போகணும் போல இருக்கு. சஃபரு வீடியோடா, சஃபரு அவனை எடுறான், கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கான்டா அவன். சரி எடு. ஓ, ஸோ ரூட் ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. நம்ம ஹேண்டில் பார் அந்த சைடு கூட திருப்ப முடியல. இது என்னன்னா அந்த ஸ்னோ கரைஞ்சி ஸோ இந்த வாட்டரா மாதிரி அப்படியே இந்த லைன் ஃபுல்லாகவே வருது. இன்னும் நிறைய கிராஸ் பண்ண போல இருக்கேன்.
அங்கே பாரு. வாவ், வேற லெவல். இதுதாங்க வாட்டர் கிராசிங்னா, இதுதான் அல்டிமேட் கிராசிங். பைஸ்லே யூ ஆர் வேற லெவல் டிரைவர்ரா, டே ரைடர்ரா நீ நிரூபிச்சிட்டா பைஸ்லே. இன்னும் நமக்கு அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு 4 மாதம் தாங்க இதெல்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்புறம் ஓப்பனில் இருக்காது, ரூட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. போகலாமா? இதில் போகலாம். ஓ, இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கா? போய்க்கலாம். Thank you. Yeah, actually route la bro. ஆக்சுவலாக அதுதாங்க ரூட்டு. கார் ஒன்று ரிவல்ஸ் வருது. ஸோ வாட்டர் கிராசிங் இருக்குது. இந்த ரூட்டை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ அதுதான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இப்போ ரிவர் போகிற ரூட்டில் தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம். நீதாண்டா ரைடர், பைசல் ரைடர். இவர் நிஜமாக வந்து வேறு லெவல் ரைடருங்க. இவர் கிட்டத்தட்ட பல வருஷமாக எங்களுக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணுவான்னு தெரியாமல் இருந்தது. பட் அல்டிமேட் பண்ணிகிட்ருக்காரு தலைவர். போய்க்கோ கமாண்ட்ரா போய் தலை. நான் இதுலேயே இறங்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இந்தியே தெரியாது அவனுக்கு, என்னத்தை பேசுகிறான்னு ஒன்றுமே புரியல. அவன் மொத்தம் அட்ரஸ் சொல்லிட்டாங்க. வயசுல என்ன சொன்ன? லேக்கா? ஏய், இன்னும் இவனுக்கு கிராஸ் பண்ணலையாடா? ஏய், உன் நினைக்க கூடாதுன்னு பார்க்குறானுங்களா? ஏய், இவங்களுக்கு வந்து கால் நினைக்கக்கூடாது. அவங்க இன்னும் அங்கே ஒரு கிராசிங் இருக்கு. ஏ வாடா, இன்னும் கிராசிங் இருக்குடா, வாடா. ஏ மண்டை உடச்சுடுறான் அவனோட. ஏ சகல மூடிட்டு வாடா. நினைக்க கூடாது அவனுக்கு. இன்னும் அங்கே ஒரு கிராசிங் இருக்கு, வா. நம்ம தார் ரோடு ரீச் ஆகிற வர கொஞ்சம் கஷ்டம்தான். இது கூட பிரச்சனை இல்லை, சின்னது. பா ரோடு எங்கடா இருக்கு சபரே? चंद्रताल से आ रहे हो? यस, नहीं गाजा स्पिट्टी. वो रास्ते में वाटर फ्लॉगिंग का डेप्थ कितना है? नॉर्मल. इसका ज़्यादा, दिस ज़्यादा. दिस इज यस. तो कितना टाइम लगेगा काजा पहुंचने में? 4 hours 5 hours फ्रॉम हियर. यस.
ஓகே தேங்க்யூ. ஓகே சவாலுங்க. ஏன்னா இப்போ இதுதான் இருக்கிறதே பெருசு. நமக்கு இது சவால்னாலே கொஞ்சம் பிடிக்கும். வேற லெவல் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓ அப்பா, இது ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுனாலும் நல்லா தான் இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. சூக்குலாம் ஃபுல்லாக வந்து வாட்டர் போயிட்டு தான் இருக்குது. மூச்சு வாங்குது. ஸோ நீ அடுத்தது இதில் வர சார்ஜ் இல்லைங்க கேமராவில். ஸோ ரோத்தங் பாஸ் போனதுக்கப்புறம் ஸ்னோ என்ட்ரி உள்ளே போக போகிறோம். இதுக்கெல்லவா இவ்வளோ நாள் ட்ரைவ் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தோம். ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து வேறு லெவலில் அட்வென்ச்சர் ரைடுங்க. மார்னிங் ஆரம்பிச்சது வேறு லெவலுங்க, சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஸ்பிட்டி வந்து வேறு லெவலில் ஒரு அட்வென்ச்சர் ரைடு. கமான்ட்ரா ஃபைசல், சூப்பரா ஃபைசல். ஹிமாச்சலோட ஆடு பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, புசு புசு புசுன்ட்டு. ஏய் ஓ வந்துட்டானு. ஆக்சுவலாக இப்போதான் இந்த பாறையில கீழே விழுது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சீக்கிரமா கிராஸ் பண்றது பெட்டர். ஸோ இந்த ரூட்ல நம்ம நிற்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் டேஞ்சரா இருக்கு. வா டக்குன்னு போலாவா. அவன் சீக்கிட்டானா? நண்பன் வந்து எங்களுக்காக டீ போட்டு தரான். நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் ஒரு பிளாக் காஃபிங்க சிறப்பாக மேக் பண்ணி இங்கேருந்து குளிச்சுட்டு ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என்னென்னா செம பசி. ஸோ அதனால தான் இன்னும் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் 45 கிலோமீட்டர் இருக்குது ரோத்தங் பாஸ்க்கு. ஸோ இன்னத்தோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோத்தங் பாஸ் போகிறதா தான் பிளானு. பட் நிஜமாக இன்றைக்கி வந்து ஆஃப் ரோடு வேறு லெவலுங்க. ரைடு வந்து அல்டிமேட்னு சொல்லலாம். ஆனால் நம்ம தங்கியிருந்த ரூமுக்கும் ரோத்தங் பாஸுக்கும் ஒரு 160 கிலோமீட்டர் தான் இருந்தது. பட் எங்களால் ரீச் பண்ண முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ஆஃப் ரோடு ரைடு. ஸோ ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாட்டர் தான், வாட்டர் கிராசிங் மட்டும்தான். அல்டிமேட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து. ஸோ சேஃப் டிரைவ், அதை பற்றி அந்த பிரச்சனை இல்லை, எல்லாமே சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, வேறு லெவல் ரைடுங்க. ஸ்பிட்டி வந்து இந்த அளவுக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்குன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல.
ஸோ எப்படின்னா பனிக்கட்டிலிருந்து அப்படியே உருகி அப்படியே அந்த வாட்டர் வந்து ரோட்லேயே வந்து ஸோ கிராஸ் ஆகுது. தரம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் டென்ட் பிளேஸு. நம்ம இன்னைக்கு இங்கே தான் டென்ட் அடிக்க போகிறோம். ஸோ அப்டேட் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக. என்னன்னா நெட்வொர்க் இல்லாத ஏரியாவில் இருக்கும். இங்கே 160 கிலோமீட்டருமே நெட்வொர்க் இல்லை. பட் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் நெட்வொர்க் தான் இருக்குது. பட் அப்லோட் பண்ண போகிறேன். இது அப்லோட் ஆகுமான்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். டென்ட் அடிக்கலாம், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ நாளைக்கு தாங்க ரோத்தங் பாஸ் ரீச் ஆகணும். ரோத்தங் பாஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் மணாலி தாங்க. ஸோ இன்னத்தோட ரைடு நேற்று ரைடெல்லாம் அல்டிமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. அவசரம்